ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நிகழ்வுகள், சனிக்கிழமை என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. கேட்கும்போது பார்க்கும்போது பகீர்னு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் பயங்கரமாக இருக்க போகுது. 2 ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது ஓகே தான். அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்றதை முதல் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வந்து ஃப்ரைடே நிகழ்வுகள் மட்டுமே போயிருக்கு. அவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஃப்ரைடே நிகழ்வுகளை வந்து ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது செக்மெண்ட்டில் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்குறாங்க கார் டாஸ்க்கை பற்றி. எக்ஸப்ட் சாண்ட்ரா இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டிருக்காங்க போல இருக்குது கார் டாஸ்க் எப்படின்னு. அதில் விஜய் பார்வதி, கமருதீன், அரோராக்கு வந்து கிளாப்ஸ் பயங்கரமாக கிடச்சிருக்கு போல இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு கமருதீன், அதுக்கப்புறம் திவ்யா இறங்கினாங்க, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதிக்கு அப்புறமா வந்து அரோரா, அப்புறமா சுபிக்ஷா இறங்கினாங்களே. ஸோ இங்கே வந்துட்டு விஜய் பார்வதி, கமருதீன், அரோராக்கு வந்து செம கிளாப்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செக்மெண்ட்டில் வந்துட்டு பார்வதியையும் கமருதீனையும் வச்சு செய்கிறாராம் சரிங்களா. ரோஸ்ட்டுக்கு செம்ம ரோஸ்ட்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரிநாதனுக்கும் கானாவனத்துக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைக்குதான். ஏன்னா அவங்க வந்து டிக்கெட்டு ஃபினால பாயிண்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி போயிட்டு சாண்ட்ராவை கூட்டு போய் அங்கே வந்து மருத்துவமனைக்கு இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்படுற ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த ஸ்டேஜு கூட அவங்க வரவிடாமல் அப்படியே அனுப்புகிறாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சாட்டர்டே சம்பவங்கள் இருக்குன்ற மாதிரி அப்டேட் வருது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ 3 பார்த்துருப்பீங்க, ப்ரொமோ 2 பார்த்துருப்பீங்க. ப்ரொமோ 1 நம்மளுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கமருதீன், விஜய் பார்வதி வெளியேற காரணத்தினால மீதி 9 பேரில் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 7 பேர். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் வந்துட்டு எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சண்டே எபிசோடில் அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. அது மேபி சுபிக்ஷாவை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணையாவது விட்டுட்டு அந்த பொண்ணு அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் பொறுத்துறது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.